கூட்டணி பிரிஞ்சு மறுபடியும் கூட்டணி சேரும் பொழுது முதல் பலி அண்ணாமலைன்றப்போ யார் யாரை கபலீகரம் பண்றா? டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் பிரச்சனை, அதிமுக உள் பிரச்சனை அப்படின்னு அமித்ஷாவே இங்க வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா பிறகு யார் யாரை இது பண்றா? அதிமுக இருந்தாங்க முதலமைச்சர், இதுல இருந்தாங்க சந்தேகம் கேட்டா எடப்பாடி பேரை சொல்லலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும் நீங்க பூந்துக்கிட்டு நுனிப்புல் இது நுணுக்கமா உள்ள போயிட்டு நம்ம அது ஒரு ட்ரெண்ட் பண்றீங்கல்ல. அப்ப இங்க யாரும் தேர்வு காங்கிரஸ் 5 நாளா நம்மளே பேசிட்டோம் போன இதுல. இந்த விவாதம் பெருசாகிட்டு இருக்குதா? எந்த ஊடகம் கையில் எடுத்திருக்கு? திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை, திமுக உள்ள கபலீகரம் செய்ய பார்க்குது, அது வந்து வெளிப்படையாக சாரை நீ குடிக்கிற சக்கை நான் சாப்பிடணுமா அப்படின்னு முன்னாள் தலைவர் கேட்குறாரு அப்படின்னு விவாதம் போனாங்களா? இதே வார்த்தை இங்க அயல்முருகன் நீங்க சாறு குடிக்கிறீங்க சக்கை எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தா எப்படி விவாதமாக்கியிருப்பாங்க? 125 தொகுதி நாங்கள் கண்டறிந்துள்ளோம்னு சொல்லியிருந்தா இங்க மேலிட பொறுப்பாளர் பாஜக இருந்து யாராவது வந்து இங்க தமிழ்நாட்டில் பேசிட்டு போனா என்கிட்ட பெரிய விவாதமா மாறி இருக்கும். அன்னைக்கு காலையிலேருந்தே ஃபோனை எடுத்திருப்பாங்க, ஈவினிங் தனி விவாதம், அப்புறம் நைட்டு வந்து ஒளிஞ்சிக்கிட்டு பேசு மறைஞ்சிக்கிட்டு பேசுன்னு என்னென்ன விவாதங்கள் போயிருக்கோம். இங்கே ஏன் போல?